இப்ப சொல்லுங்க, சின்ன வயசுல வலியும் வேதனையும் தோல்வியும் கிடைக்கிற நீங்க இந்த பூமியில இல்ல அப்படின்னா உங்க குழந்தை அம்மா அப்பா இல்லனா அனாதை நினைக்கிறாங்களோ, என்ன பொறுத்த வரைக்கும் அது அனாதே இல்ல. யாரு ஒருத்தருக்கு பாவி குழந்தையா வளர்த்துட்டீங்க, எல்லாரும் என்ன சொல்றீங்க? செல்லம் இந்த ரெண்டு ரோல்ல ரெண்டு சைடுல டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சில பேரு ஓரளவுக்கு அவங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு சப்போர்ட் கொடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் முன்னேறி இருப்பீங்க, சிக்கனமா வாழ்ந்திருப்பீங்க, ஓரளவுக்கு உங்களையும் உங்க குழந்தையும் பாத்துக்கிற அளவுக்கு உங்ககிட்ட சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் சில பேரு உங்க அப்பா அம்மா எந்த சப்போர்ட்டுமே பண்ணிருக்க மாட்டாங்க, சுத்தமா சப்போர்ட் இருந்திருக்காது, ஏதோ எம்டி பாக்கெட்ல எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க. 10 ரூபாய் கொடுத்தாலும் அதை 10 நாளைக்கு ஞாபகம் வச்சு அந்த 10 ரூபாய் என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஆனா அந்த மாதிரியான பேரண்ட்ஸும் இங்க இருப்பீங்க, நீங்களும் வளர்ந்துருப்பீங்க லைஃப்ல. இப்ப சொல்லுங்க, சின்ன வயசுல வலியும் வேதனையும் தோல்வியும் கிடைக்கிற ஒரு குழந்தை வளரும் போது நிலைச்சு வாழுதா, இல்ல எந்த ஒரு கஷ்டமும் பார்க்காத எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸோட வளர்ற குழந்தை நிலைக்குதா? கஷ்டப்படுற குழந்தைங்க வாழ்க்கையில நிலைக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். எது வரைக்கும் நீங்க செல்லம் அம்மு பட்டு உங்க குழந்தைய கொஞ்சம் உங்க குழந்தை கீழே விழக்கூடாது அப்படின்னு நினைச்சு உங்க குழந்தை போற எல்லா பாதையும் மாத்திக்கிட்டு, முள் இருந்தா ஏற்கனவே முள் எடுத்து வச்சுட்டு, அதே பாதையில எங்கேயாவது ஒரு இடத்துல சாக்கடை இருந்தா சாக்கடை கிளீன் பண்ணிட்டு வேற வழியை காட்டிட்டு, உங்க குழந்தைங்க போற அதே பாதையில ஆபத்தான மனிதர்கள் இருந்தா அதையும் நீங்களே பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டு, ஒரு நாள் நீங்க இந்த பூமியில இல்ல அப்படின்னா உங்க குழந்தை குழம்பி போயிடு, கலங்கி போயிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாது. உங்க குழந்தை ஒரு நிலையை போய் ரீச் ஆகும். அப்ப என்ன ஆகும்? குழந்தையோட லைஃப் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகும், பிசினஸ் ஃபெயிலியர் ஆகும், வேலை ஃபெயிலியர் ஆகும். பார்த்திருக்கீங்களா? கவுன்சிலிங் வரும்போதெல்லாம் பசங்க சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பா இருக்கும்போது நல்லா இருந்தேன் சார், எங்க அம்மா அப்பா என்ன எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க சார், ஆனா இப்போ ஒரு அனாதை நிக்கிறேன் சார். யாரு அம்மா அப்பா இல்லனா அனாதை நினைக்கிறாங்களோ, என்ன பொறுத்த வரைக்கும் அது அனாதே இல்ல. யாரு ஒருத்தருக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அவங்க தான் உண்மையான அனாதை என்ன பொறுத்த வரைக்கும். யாருக்கு கொடுப்பா அந்த தன்னம்பிக்கை? யாரு கொடுக்கணும்? டீச்சர்ஸால கொடுக்க முடியுமா? இல்ல பேரண்ட்ஸால 24 hours கொடுக்க முடியுமா? உங்க போன்ல இருக்கிற 4 ஃப்ரெண்டை தவிர உங்களுக்கு வேற யாராவது தெரியுமா? குழந்தைங்களுக்கு எதிரி என்ன ஸ்கூல்ல வர போறாங்களா, இல்ல படிக்க போற காலேஜ்ல வர போறாங்களா? இல்ல. எங்க இருந்து எப்போ உங்க குழந்தைக்கு போட்டி பொறாம எதிரி எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியாது. அப்ப எதிரிய மாத்துறது முடியாத காரியம், பிரச்சனைகளை மாத்துறது முடியாத காரியம். வரப்போற இன்னல் மின்னல சமாளிக்க சொல்லி தர்றது எப்படின்றத நம்ம யோசிக்கணும். as a parent-ஆ எதை மாத்தணும்? பிரச்சனைகளை மாத்த முடியாது. நெருப்பு இருக்கும், காத்து இருக்கும், சாக்கடை இருக்கும், முள் இருக்கும், பின்னாடி முதுல குத்திரம் இருப்பான், காசு தான் சொல்லிட்டு அப்புறம் தரன்னு திருப்பி தரவே கூடாதுன்னு ஏமாத்திரம் இருக்கிறான். அப்பாவி குழந்தையா வளர்த்துட்டீங்க, எல்லாரும் என்ன சொல்றீங்க? செல்லம் நீ உண்மையதான் பேசணும். யாருங்க இப்ப வெளியே உண்மையை பேசுறா? உண்மை பேசுற குழந்தை எப்படிங்க தப்பிக்கும் இந்த உலகத்துல? குழந்தை நீ நேர்மையா இருக்கணும். எங்க நேர்மையா இருக்கிறாங்க? நேர்மையா இருந்தா ஏமாளி, நேர்மையா இருந்தா பழக்க தெரியாதவன், நேர்மையா இருந்தா அப்பாவி அம்மாஞ்சி. எங்க நேர்மையா இருக்கணுமோ அங்க நேர்மையா இருக்குன்னு சொல்லி கொடுங்க, எங்க உண்மையா இருக்கணுமோ அங்க உண்மையா இருக்கணும்னு சொல்லி கொடுங்க. எப்படி ஏமாத்துறவனை பார்த்து கண்டுபிடிக்கிறது, எப்படி அவங்க கிட்ட விலகுறது சொல்லி கொடுங்க. இதை யார் சொல்லி தருவா? 9:30 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்கிற ஸ்கூல்ல எல்லாராலும் சொல்லி தந்துட முடியுமா? அந்த ரேப்போ தான் டீச்சர்ஸ்க்கு கிடைக்குதா? இல்லையே. நம்ம நினைக்கிறோம் ஒரு சைடு ரைட் இன்னொரு சைடு ராங். அப்படி எல்லாம் இல்லைங்க. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தாங்க தெரியும் யாரு ரைட் யாரு ராங்னு. நிறைய நேரங்கள்ல நம்ம குறை சொல்லிடுறோம், டீச்சர்ஸ் குறை சொல்லிடுறோம். நிறைய நேரங்கள்ல டீச்சர்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸை குறை சொல்லிடுறோம், நிறைய நேரத்துல எதிரில் இருக்கிறவங்களை குறை சொல்லிடுறோம். ஆனா இங்க யாரு மாத்திக்கணும்? வீட்டுல நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைனா ஈகோ. ஈகோ நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது. ஈகோ ஈகோ இஸ் குட். எங்க திரும்ப அந்த ஈகோ குட்? நம்மள யாரு முன்னேறவே மாட்டான்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி முன்னேற காட்டுறதுக்காக அந்த ஈகோ யூஸ் ஆகணும். அவங்களுக்கு முன்னாடி அந்த ஈகோ வரணும். உங்க பொண்ணா உங்க பையனா என்னங்க சாதாரணமா ஏதோ படிச்சுட்டு போட்டாங்க, சாதிச்சு நிறுத்தி நம்ம குழந்தைய முன்னாடி அங்க நம்ம ஈகோ ஒர்க் ஆகணும். ஈகோ எப்ப தெரியுமாங்க தப்பு? நம்மள முன்னேற்றும் போது அந்த ஈகோ சரியா இருக்கு. அதே ஈகோ நம்மள அழிக்கும் போது ரொம்ப தப்பாயிடுதுங்க. நிறைய மனைவி கிட்ட கணவன் ஈகோ பாக்குறீங்க. ஏன்? வைஃப் ஜெயிக்கிற எந்த வீடுமே வாழ்க்கையில தோத்ததா சரித்திரமே இல்ல. நாட்டுல ஜெயிக்கும் அந்த வீடு. ஒண்ணும் தப்பு இல்ல. யாருக்கிட்டே விட்டு கொடுக்கிறோம்? வைஃப் கிட்ட விட்டு கொடு. நம்ம அப்பா மட்டும் அம்மா கிட்ட இன்னும் விட்டு கொடுக்கலன்னா நம்ம இன்னைக்கு இங்க நின்று இருக்க மாட்டோம். நம்ம அப்பா தோத்தாரு அம்மா கிட்ட, ஆமா ஜெயிச்சுட்டு போட்டுமே. ஒவ்வொரு மனைவியும் தன் கணவன் முன்னாடி தோக்க தயாரா இருக்கணும். ஏன் தப்பு? இப்பயும் சொல்றேங்க, நீ 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற, நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், 2 பேரும் சமமாயிட முடியுமா? பணத்தை வச்சு சமமாகிட முடியுமா? சத்தியமா முடியாது. பணம் வெறும் பேப்பர் தாங்க. உங்க குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்க குழந்தை நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குது. பணத்தை வச்சு சண்டை தயவு செய்து குழந்தைங்க முன்னாடி போடாதீங்க. பணம் பெருசுன்னு நாளைக்கு நினைச்சிட்டானா ஏமாத்த கத்துப்பான், குறுக்கு வழியில போக ஆரம்பிச்சிருவான். பணத்தை பெருசு நினைச்சுதான் பல பேர் இன்னைக்கு ஜெயிலையும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. பணம் பெருசு இல்ல செல்லம், பணம் பெருசு இல்ல, பண்பு பெருசுரா செல்லம். பணம் வேணா, ஒழுக்கம் வச்சுக்கோ. ஒழுக்கத்தோட பெரிய கடவுள் இந்த உலகத்துல யாருமே இல்ல. யாரு ஒருத்தர் ஒழுக்கத்தோட இருக்கணும், கடவுளை பார்க்க அவங்க போகணும், கடவுள் வருவாங்க அவங்க பார்க்க. ஒழுக்கம் முதல்ல வேணுங்க. ஒவ்வொரு அம்மாக்கும் ஒழுக்கம் வேணும், ஒவ்வொரு அப்பாவுக்கும் ஒழுக்கம் வேணும். என் சட்டை அழுக்கா இருக்கும் போது அடுத்த சட்டையை நான் எப்படி சுத்தம் பண்ண முடியும்? என் சட்டைக்கு முதல்ல நான் சோப்பு போட்டு கழுவணுங்க. சட்டைக்கு வேணா சோப்பு போட்டுடலாம், ஆனா உள்ளத்துக்கு சோப்பு இல்லைங்க. நல்ல எண்ணம், நல்ல எண்ணத்தை விட ஒரு சிறந்த சோப்பு எதுவுமே இல்லை. நல்ல எண்ணத்தை விட கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எதுக்கு திரும்ப சண்டை வருது? அடிக்க தெரியலங்க. வீட்டுக்காரர் ரொம்ப லவ் பண்ற பொண்டாட்டியால வீட்டுக்காரர்கிட்ட கோவப்படாது இருக்கவே முடியாது. தன்னோட வைஃப தான் அம்மா மாதிரி பாக்குற ஒவ்வொரு ஆம்பளையாலையும் தான் பொண்டாட்டி கிட்ட கோவப்படாது இருக்கவே முடியாது. நான் சொல்றது 100க்கு 100 சத்தியம். நீங்க ஒத்துக்கிட்டா ஒத்துக்குங்க, உள்ளத்தை தொட்டு கேளுங்க. ஒவ்வொரு அப்பா கிட்டையும், இங்க இருக்கிற ஒவ்வொரு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க எல்லாம் அவங்க மனைவி மேல கோவப்படுறதுக்கான காரணமே ஓவர் அன்புங்க. நான் இப்பயே சொல்றேன், இன்னைக்கு பிரச்சனையே ஓவர் அன்பு தான். தெய்வ செய்து பட்டும் படாம இருந்து பாரு, குடும்பம் நல்லா இருக்கும். எதையுமே எடுத்து அதிகம் பூசிக்கிட்டா தொல்லதாங்க. எப்படி சக்தி இருக்க முடியும்? என் வீட்டுக்காரு எங்க நோக்கடிக்கிறாரு, புரிஞ்சுக்க மாட்டாரு. என் வைஃப் புரிஞ்சுக்க மாட்டாங்களே. அப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பொறுமையா இரு, காத்துரு. ரொம்ப அட்வைஸ் கொடுக்கிற எந்த குடும்பத்திலயுமே அட்வைஸ்க்கு வேல்யூ இல்ல. ரொம்ப பிளெஸிங்ஸ் கொடுக்கிற, ரொம்ப பிளெஸிங் கொடுக்கிற மூதாதையர்களுக்கு, பெரியவங்களுக்கு வேல்யூ இல்ல இந்த உலகத்துல. கேட்ட உடனே பணம் கொடுக்கிற முதலாளிகளை பார்த்தா தொழிலாளிகள் வேல்யூ பண்றது இல்ல. கேட்ட உடனே பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை உங்க குழந்தைங்களை வேல்யூ பண்ணாது. யாரு ஒருத்தர் குழந்தைங்க கிட்ட கஞ்சமாவும் இருக்கிறீங்களோ, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு லைஃப்ல சிக்கனத்தை சொல்லி தரீங்களோ, அவங்க தான் சிக்கல் இல்லாத வாழ்வாங்க இந்த பூமியில. திருப்ப திருப்ப சொல்றேன், குழந்தைங்களுக்கு ஜெயிக்க மட்டும் சொல்லி கொடுத்தா குழந்தை ஜெயிச்சிடாது. குழந்தைய தோக்கவும் சொல்லி கொடுங்க, தோத்தா எப்படி எழுந்துக்கணும்னு சொல்லி கொடுங்க, இமோஷன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. வெற்றி எதுங்க? 10 கோடி சம்பாதிக்கிறதா? அப்ப 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்க கிராக்கா? 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க முட்டாளா? 10,000 சம்பாதிக்கிறவங்க ஒண்ணுமே இல்லாதவங்களா? தப்பு. 10,000 ரூபாய் சம்பாதிச்சு கூட நிம்மதியா தூங்குறவங்க இருக்கிறாங்க. பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு கூட நிம்மதி இல்லாதவங்க இருக்கிறாங்க. உங்க குழந்தைங்களுக்கு வாழ சொல்லிக் கொடுங்க.